கூடுதல் விவரங்களோடு மலைச்சாமி நம்மோடு இணைந்திருக்கிறார். மலைச்சாமி, விவரங்கள். ராதா, அதாவது பார்த்தோன்னா தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையோட சிகிச்சை அறையில இருந்த ஒரு மூதாட்டியின் உடல்ல இருந்து, இறந்த மூதாட்டியின் உடல்ல இருந்து 4 பவுன் தங்க செயினை வந்து ஒரு பெண் வந்து துணிகரமா திருடிட்டு போன சம்பவம் இங்க வர நோயாளிகள் பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இந்த சம்பவத்துல அந்த பெண் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. அதாவது பாத்தீங்கன்னா போடி அருகே உள்ள, தேனி மாவட்டம் போடி அருகே உள்ள எஸ்எஸ்புரம் பகுதியை சேர்ந்த கமலா என்ற மூதாட்டி, வயசு வந்து 82. இவங்க வந்து உடல்நலக் குறைவால கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி பாதிக்கப்பட்டு தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸ் மூலமா கொண்டு வரப்படுறாங்க. அந்த கொண்டு வர வழியிலே சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துடுறாங்க. இதையடுத்து வந்து அங்க சோதனை பண்ண மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் வந்து மூதாட்டி உயிரிழந்ததா சொன்னதை அடுத்து அந்த சிகிச்சை அறையிலேயே அந்த மூதாட்டியோட உடல் வந்து வைக்கப்பட்டிருக்கு. அந்த பட்டப்பகலே அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து உறவினரோட சிகிச்சைக்காக வந்திருந்த வளையப்பட்டி, தேனி அருகே உள்ள வளையப்பட்டி பகுதியை சேர்ந்த நந்தினி என்ற பெண் வந்து துணிகரமா அந்த அறையில இருந்த மூதாட்டியோட உடல்ல இருந்து, அந்த கழுத்து பகுதியில இருந்து 4 பவுன் தங்க செயினை வந்து துணிகரமா திருடிட்டு போயிருக்காங்க. இதையடுத்து வந்து அந்த மூதாட்டியின் மருமகன் வந்து காணவழக்கு காவல் நிலையத்துல புகார் கொடுக்கிறாரு. அந்த புகாரின் அடிப்படையில காணவழக்கு காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை, அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அறையில இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செஞ்சு பார்த்தபோது இந்த காட்சியில அந்த பெண்ணு வந்து திருடி செல்ற காட்சி தெரிய வருது. இதையடுத்து அந்த பெண்ணை வந்து கைது செய்து சிறையில் அடைச்சிருக்காங்க காவல்துறை.